அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிறுவர்களை ஆபத்தான பணியில் நகராட்சி ஈடுபடுத்தும் காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. பாதுகாப்பு உபகரணங்கள் ஏதுமின்றி சிறுவர்களை நகராட்சி நிர்வாகம் வேலை வாங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சோமசுந்தரம் இணைந்திருக்கிறார். சோமசுந்தரன், என்ன விவரம்? வணக்கம் லாவண்யா. பூந்தமல்லி நகராட்சி கட்டிடத்தில் 50 அடி உயரத்தில் கொடி கட்டும் வேலை பார்க்கும் சிறுவர்கள். தற்போது அந்த காட்சி வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாளை சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை அடுத்த பூந்தமல்லி நகராட்சி கட்டிடம் மற்றும் வளாகத்தில் அதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கட்டிடத்தின் மேல் மாடியிலிருந்து கட்டிடம் முழுவதும் அலங்கரிக்கும் விதமாக தேசிய கொடி கட்டுதல், சீரியல் லைட்டுகள் அமைத்தல், அதே போன்று வண்ண விளக்குகள், பலூன் கட்டுதல் போன்ற பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த பணியினை மேற்கொள்ளும் நகராட்சி நிர்வாகம் வேலை செய்யும் நபர்களுடன் சேர்த்து 2 சிறுவர்களை வைத்து வேலை வாங்கும் அதிர்ச்சியூட்டும் காட்சி தற்போது வெளியாகி உள்ளது. அதைத்தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் இந்த சிறுவர்கள் இந்த பூவிருந்தவல்லி நகராட்சி கட்டிடத்தின் மேல் வேலை செய்யும் ஆபத்தான காட்சியும் நம்மால் காண முடிகிறது. மேலும் எந்த விதமான உபகரணங்கள் இன்றியும் இந்த சிறுவர்கள் தற்போது வேலை செய்து வருகின்றனர். இந்த கட்டிடத்தின் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சிறுவர்கள் தற்போது வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் போது எம்எல்ஏ அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக 50 மற்றும் 100 ரூபாய் கொடுத்து குறைந்த சம்பளத்தில் சிறுவர்களை வேலை வாங்கும் ஒரு அவல நிலையும் தற்போது ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளை வேலை வாங்குவது சட்டப்படி குற்றம் என்ற சட்டம் நடைமுறை உள்ள நிலையில் தற்போது எம்எல்ஏ கண்முன்னே 2 சிறுவர்கள் நகராட்சி கட்டிடத்தில் ஆபத்தான முறையில் கொடி கட்டும் வேலை பார்க்கும் சம்பவம் பெரும் அதிர்ச்சி அதிர்வலைகளை அப்பகுதியில் ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு குழந்தைகள் நலத்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உட்பட சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்த அரசு அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் ஆபத்தான முறையில் சுமார் 50 அடி உயரத்தில் இந்த சிறுவர்கள் வேலை பார்த்து வரக்கூடிய காட்சியை தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். குறிப்பாக எந்தவித உபகரணங்களும் இன்றியும் ஆபத்தை உணராமல் சிறுவர்களை வேலை வாங்குவது தற்போது இங்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சோமசுந்தரம்.